சண்டே மண்டே 2 நாளுக்குள்ள வீடியோ தான் இது. இது வந்து சண்டே காலையில் சாப்பிட்றதுக்காக இடியாப்பமும் உருளைக்கிழங்கு ஸ்டூவும் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து மீட்டிங், பேரண்ட் டீச்சர் மீட்டிங் இருக்குங்கிறனால மத்தியானம் எப்படியும் போயிட்டு திரும்பி வரும்போது சாப்பாடெல்லாம் வெளியிலேயே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால காலையில் சாப்பிட்றதுக்கு இடியாப்பம் கொஞ்சம் கூடுதலாகவே தான் அவிச்சு வச்சுருக்கேன். தேவைப்பட்டதுன்னா நைட்டு மறுபடியும் சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்கிடலாங்கிறதுனால. இப்போ வந்து இடியாப்பம் கொஞ்சம் நல்லா வருதுங்கிறதுனால இடியாப்பம் செய்கிறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்புறமா எல்லா பக்கமும் போயிட்டு வந்து இது வந்து நைட்டு போல் எடுத்த வீடியோ தான் இது திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுத்து விடணுங்கிறதுக்காக நைட்டே வந்து இந்த கிழங்கை மட்டும் நான் வேக வச்சுட்டேன். அப்படின்னா லஞ்சுக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கும் செஞ்சு கொடுத்து விட்டுறலாம் அப்படின்ட்டு. காலையில் எழுந்திரிச்சி சோறு பொங்கி குழம்பு வச்சு அதுக்கு ஒரு பொரியலை வச்சு கொடுத்து விட்றதுக்கு டைம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா 5 மணிக்கெலாம் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய நபர்கள் இருக்காங்க, எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால. அப்போ வந்து சரி பூரி தான் பெஸ்ட்டுன்ட்டு பூரி. அதுக்கப்புறமா நைட்டு சாப்பிட்றதுக்காக புட்டு அவிக்க போகிறேன். இந்த உருளைக்கிழங்கை வேக வைக்கக்கூடிய குக்கரோட மண்டையிலேயே வந்து இந்த சின்ன புட்டு குழலில் சிரட்டை புட்டும்பாங்கள்ல அந்த இதுலேயே வேக வச்சு எடுத்துடலான்ட்டு தான் நல்ல தேங்காய் பூ நிறைய போட்டு சம்பா புட்டு அவிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்காக மாவெல்லாம் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் வெந்நீர் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். இதில் புட்டு சாப்பிடாத நபர்களுக்காக தோசையும் சுட்டு கொடுக்கணும். தோசை வந்து என்ன ஒரு 2-3 தோசையோடு நிறுத்தி விட்டுறலாம். அதாவது புட்டு மாவு இந்த இதில் வந்து எத்தனை வாட்டி தான் அவிக்க முடியும்? ஒரு 2 வாட்டி அவிக்கிற வரைக்கும் வேணால் அந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு அந்த 2 டைம் எடுத்து வைக்கலாம். அப்படிங்கிறதுனால இதோடு முடிச்சிடலாம். 2 டைமுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மாவு ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன். அதே மாதிரி 2 டைம் பண்ணேன். ஆனால் இந்த சின்ன புட்டுங்கிறதுனால நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்ததோ என்னவோ தெரில, மறுபடியும் எனக்கு தோசை சுட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. அதுக்கப்புறமா பூரிக்கு மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சுட்டேன். அப்புறம் எனக்கு தோசையும் வேண்டாம் புட்டும் வேண்டான்னு சொன்ன நபருக்காக வெள்ளரிக்காவை கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறமா இது வந்து முல்தானி மெட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக. அப்பவும் ஊடால ஒரு நபர் வந்து எனக்கு மூஞ்சி கழுவுறதுக்கு அந்த இதை ரெடி பண்ணி கூட அப்படின்னு. ஏன் உன் கை காலெல்லாம் இல்லையா, நீயே செஞ்சுக்கோ ஏன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நீ செஞ்சு தந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு நல்லா ஏமாற்றுவாங்க. அதுக்காக அப்படி செஞ்சு கொடுத்து பழக்கம் கட்டக்கூடாதுங்கிறதுனால நீ செய் நான் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்களை அப்படி தான் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது. அதுக்கப்புறமா இது காலையில் உள்ள வீடியோ. திங்கக்கிழமை காலையில் பூரி கிழங்கு அதுக்கப்புறமா ப்ரெட்டு கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டேன்.